தமிழகத்தில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கின் நிலை மோசமாகி இருக்கும் சூழலில் நெல்லையில் 8 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக புகார் பதிவு செய்யப்பட்ட பெண் தற்போது கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் பழவூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தை சார்ந்த சிவலிங்கத்துறை என்பவரது மகளான 28 வயதான கயல்விழி என்பவர் கடந்த ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி கோவிலுக்கு சென்று வருவதாக வீட்டிலிருந்து சென்றிருக்கிறார். ஆனால் அதன் பின்னர் அவர் வீட்டிற்கு திரும்பவில்லை. இது தொடர்பாக அவரது தந்தை சிவலிங்கத்துறை அக்டோபர் 6ஆம் தேதி பழவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் பெண் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காணாமல் போன கயல்விழியின் நட்பு வட்டாரங்கள் மற்றும் அவரது தொலைபேசி தகவல் தொடர்பான மின்னணு சாட்சிய விவரங்களை தீவிரமாக சேகரித்து ஆய்வு செய்து வந்த காவல்துறையினர் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தை சார்ந்த சாமியார் சிவச்சாமி என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை செய்தனர். அப்போது தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக தனது பெற்றோருடன் வசித்து வந்த கயல்விழி தன்னை எப்படியாவது தன்னுடைய கணவருடன் சேர்த்து வைக்க பூஜை செய்து தருமாறு சிவச்சாமியை அணுகியிருக்கிறார். இதையடுத்து மாந்திரீக முறையில் பூஜைகள் செய்து கயல்விழியை அவரது கணவருடன் சேர்த்து வைப்பதாக கூறி தொடர்ந்து அவரிடமிருந்து சிவச்சாமி பணம் பெற்று வந்திருக்கிறார். ஆனால் மேற்படி பூஜைகளால் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தால் சிவச்சாமியை கயல்விழி தொடர்ந்து தொந்தரவு செய்த காரணத்தால் கயல்விழியின் பலவீனத்தை பயன்படுத்தி அவரை கொலை செய்து அவரது நகைகளை அபகரிக்க சிவச்சாமி திட்டமிட்டிருக்கிறார். இதையடுத்து தனது சகோதரியின் மகனான மாயாண்டி ராஜா, கொட்டாரத்தை சேர்ந்த சிவனேஸ்வரி மற்றும் வீரவநல்லூரை சேர்ந்த கண்ணன் ஆகியோருடன் சேர்ந்து கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி கயல்விழியை சுசீந்திரத்திற்கு சிவச்சாமி வரவழைத்துள்ளார். சுசீந்திரம் வந்த கயல்விழியை சிவச்சாமியும் மற்றும் மூவரும் சேர்ந்து காரில் கடத்தி கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை எடுத்துக்கொண்டு பின்னர் கயல்விழியின் உடலை சேரன் மகாதேவி அருகே உள்ள மணித்தான்குளம் கால்வாயில் வீசி சென்றுள்ளனர். இதையடுத்து மணிமுத்தான்குளம் கால்வாய் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களின் உதவியோடு காவல்துறையினர் இன்று சோதனை செய்தபோது 8 மாதங்களுக்கு முன்பு இறந்து போன கயல்விழியின் உடைகள் மற்றும் எலும்புக்கூடு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலையும் கொள்ளை சம்பவங்களும் நடந்து வரும் சூழலில் தற்போது இச்சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.